ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலதிலக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம் மக்களே. வணக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? செம சினிமால முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாகப்பட்டது என்னன்னா, நாங்க என்ன சொல்ல வரோம்னா, இதுக்காகத்தான் சொல்றேன், இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். கூட்டணியில நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஐயோமல். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி நடக்குது. இந்த ஆட்சி சிறப்பாக நடக்க வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய விருப்பம், எங்களுடைய விருப்பம் அதுதான். அந்த ஆட்சிக்கு உறுதுணையாக எங்கள் சார்பிலும் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறோம். இந்த அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெற்ற பிறகு அந்த அமைச்சரவை செய்யக்கூடிய அனைத்து நல்ல காரியங்களும் தொடர வேண்டும் என்று தான் விரும்புவோம். அப்படிப்பட்ட ஆட்சி நாங்கள் இருக்கிற காரணத்தினால் மட்டுமல்ல, இந்த நல்லாட்சி இன்று இருப்பது போல் நாளையும் தொடர்ந்து நீடித்து இருக்க வேண்டும், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற காரணத்தினால இந்த ஆட்சி தொடர்வதற்கு, இந்த ஆட்சி எல்லா துறையிலும் வெல்லுவதற்கு, தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் என்றாலும், சட்டமன்ற தேர்தல் என்றாலும், இடைத்தேர்தல் என்றாலும், பாராளுமன்ற தேர்தல் என்றாலும், இந்த ஆட்சி வெற்றி பெறுவதற்கு, தொடர்வதற்கு எல்லா வகையிலும் நாங்கள் ஒத்துழைப்போம். அதற்கான முடிவுதான் இப்போ எடுத்திருக்கிறோம். அது எப்படிங்க என்னைய பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு மன்சூர் அலிகான். என்னன்னா, எப்பங்க நாங்க பிரிஞ்சிருந்தோம், இணையறதுக்கு நாங்க எப்பவுமே இணைஞ்சிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. தமிழக வெற்றி கழகத்தில் என் இறுதி மூச்சு வரை பயணிப்பதாக இணைந்திருக்கிறேன். வரும்பொழுது கேட்டார்கள், இணைவதற்கு வருகிறீர்களா என்று. பிரிந்திருந்தால் தானே இணைவதற்கு. முதலமைச்சர் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிப்பதற்கு முன்பே லியோ வெற்றி விழாவில் ஜவஹர்லால் நேரு ஆடிட்டோரியத்தில் த ஒன்லி ஒன் அல்டர்னேட்டிவ் தமிழகத்தின் நாளைய தீர்ப்பு என்று பிரகடனப்படுத்தியிருந்தேன். சரி, இணைஞ்சிட்டீங்க. சரி, நீங்க மட்டும்தான் இணைஞ்சிருக்கீங்களா, இல்ல நீங்க ஒரு கட்சியெல்லாம் வச்சிருந்தீங்களே, கட்சியவும் சேர்த்து இணைச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னு பாருங்க. இதுக்கப்புறம் இது ஒரு கேள்வி தேவையா? முன்னேறி போய்கிட்டு இருக்கோம். எப்படி இல்லை மனம், நான் இது வரைக்கும் அதுக்கு தானே பதில் சொன்னேன். பிரிந்தால் தானே இணைவதற்கு, இணையாதிருந்தால் தானே இணைவதற்கு. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் பாட்டை கேட்டிருப்பீங்கல்ல, அதிசயம் அதிசயம். அந்த மாதிரி ஒரு அதிசயம் அப்பா, 8வது அதிசயம் என்ன தெரியுமா? கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல யாருமே செய்ய முடியாத புரட்சியை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. யாருப்பா சொன்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்வி உதயகுமார். தாவேக்கால தன்னை இணைச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு, மிகப்பெரிய அதிசயம் நடந்தது. அது என்ன அதிசயம்னா, உலகத்தில் 7 அதிசயம் தான் சொல்லுவாங்க. 8வது அதிசயம் என்னன்னா, கட்சி தொடங்கி 2 வருடங்கள் ஒரு இல்லத்திலே இளையவர்கள், இளைய சமுதாயம், முதிய சமுதாயம் என அனைத்து தரப்பு மக்களின் வாக்குகளையும் பெற்ற ஒரே தலைவர் திரு விஜய் அவர்கள் தான். அது மட்டுமல்ல, விசில் என்ற ஒரு சத்தத்தை வைத்து, இந்த விசிலை வைத்து ஒரு விரல் புரட்சியை மிகச்சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறார். மாற்று கட்சியிலிருந்து ஏகப்பட்ட பேர் வந்து இணைஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் தக்க பதவியெல்லாம் கொடுப்போம், தக்க பொறுப்புலாம் கொடுப்போம், அதை பற்றிலாம் ஒன்றும் சிந்திக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த். நீங்கள் வேறொரு மாற்று கட்சியிலிருந்து வந்திருக்கிறீர்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மரியாதையை வழங்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கிடம் நாங்கள் மரியாதையாக உங்களை நாங்கள் வைத்திருப்போம். மேலும் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், ஒன்றியம், நகரம், கிளை எல்லோரிடம் கலந்து பேசி உங்களுக்கு என்ன பதவிகளை
வேண்டுமோ அதை மாண்பு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அவருடைய அனுமதி பெற்று உங்களுக்கு வழங்கப்படும் என்பதையும் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பாருங்க, உள்ளாட்சி தேர்தல்லாம் வருது. மாற்று கட்சியிலிருந்து ஏகப்பட்ட பேர் இணைஞ்சிருக்கிறீங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையா வேலை பார்ப்போம், உள்ளாட்சி தேர்தலில் முழுமையா வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றாரு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா. வரக்கூடிய பை எலெக்ஷனும் சரி, வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலும் சரி, உங்களுடைய பணி இணைந்து தமிழகத்தில் இதுவரைக்கும் எந்த கட்சியும் 99% ஜெயிச்சதே கிடையாது. அந்த வரலாற்றை உருவாக்குவோம். அந்த 1% ஏன்னா நம்ம கடைசி நாள்ல அந்த வேலையை நம்ம செய்வோம். ஒரு பக்கம் இங்க இணைப்பு விழா நடந்துகிட்டு இருக்க, அங்க அமைச்சர் நிர்மல்குமார் என்ன செய்யறாருன்னா, முதலமைச்சர் பிறந்தநாளை ஒட்டி ரத்த தான முகாம் நடத்தி இருக்கிறாங்க. அதுல கலந்துகிட்டு குருதி கொடை கொடுத்திருக்கிறார். பாருங்க, எங்களை அப்படிலாம் எடை போட்டுறாதீங்க, பொறுப்பற்ற முறையில் செயல்பட மாட்டோம், நல்ல ஆட்சி தொடரணும், அதனால ஆதரவு கொடுத்துருக்குறோம், அதனால எந்த மாற்று கருத்தும் கிடையாது, அச்சம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம். நிபந்தனையற்ற ஆதரவு, ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு என்பதனால் எந்த நேரத்திலும் நாங்கள் விலக்கிக் கொள்வோமே என்கிற அச்சமெல்லாம் தேவையில்லை. அப்படியெல்லாம் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பொறுப்பற்ற முறையில் செயல்படக்கூடிய கட்சி அல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. மக்கள் 1.25 கோடி பேர் அந்த கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். கட்சி ஆரம்பித்து ஒரு 2 ஆண்டு காலத்திற்குள் இவ்வளவு 1.25 கோடி வாக்குகளை பெறுவது என்பதும் எடுத்த எடுப்பிலேயே ஆட்சி அமைப்பது என்பதெல்லாம் இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில் இல்லாத ஒரு விஷயம். அப்படி ஒரு மக்கள் மிகுந்த நம்பிக்கையை விஜய் அவர்கள் மீது வைத்து வாக்களித்திருக்கிறார்கள். மக்களுடைய நம்பிக்கையை, எதிர்பார்ப்பை இந்த அரசு பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அத்தகைய நோக்கத்தோடு அவர்கள் செயல்படுகிற போது எங்களுடைய ஆதரவும் தொடர்ந்து நீடிக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவே ஒரு அரசியல் சூழலில் ஏற்பட்ட மாற்றத்தை ஒட்டி இத்தகைய முடிவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு மேற்கொண்டது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்கள் கோபப்படுவதிலே எந்த விதமான அர்த்தமும் இல்லை. இதெல்லாம் லேசுப்பட்ட காரியம் கிடையாதுங்க. ஏதோ ஒரு சும்மா ஒரு இயக்கமோ ஒரு அரசியல் கட்சியோ போராட்டம்லாம் நடத்துறா ஒன்றும் செஞ்சிட முடியாது. 65 நடந்த போராட்டம் இருக்குல்ல, அப்படி ஒரு போராட்டம் நடத்தினா தான் இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. எதை பத்திப்பா பேசுறாரு அப்படின்னா மேகதாது தொடர்பா பேசுறாரு. மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு முழுக்க அதை இயக்குவதும் ஊக்குவிப்பதும் செய்யறதும் எல்லாம் நரேந்திர மோடி சர்க்காரை நேரடியாக எதிர்க்க வேண்டும். மத்திய சர்க்கார் அலுவலகங்களை ஸ்தம்பிக்க செய்ய வேண்டும். அப்படி என்றைக்கு ஜனங்கள் 65 மாதிரி கொந்தளித்து எழுகிறார்களோ, மொத்த தமிழகத்திலே கட்சி ஜாதி மதம் பார்க்காமல் வாலிபர்களையும் மாணவர்களையும் திரட்டிக் கொண்டு கொந்தளித்து எழுகிறார்களோ, அப்பொழுதுதான் இல்லைன்னா அணையை கட்ட ஆரம்பிங்கன்னு 900 கோடி ஒதுக்குவது மட்டுமில்ல, அணை கட்டக்கூடிய பொருள்கள் எல்லாம் இந்த 4 வருஷத்தை கொண்டாந்து சேமிச்சு வச்சுட்டாங்க. இத்தனைக்கு ஊக்குவிப்பது மத்திய சர்க்கார். தமிழ்நாட்டுக்கு கேடே நரேந்திர மோடி சர்க்கார் தான். நம்ம என்ன தீர்மானம் சட்டசபையில போட்டாலும் சரி மகிழ்ச்சி, ஒரு மனதா போட்டதுல மகிழ்ச்சி. ஆனால் இது மட்டும் இது தடுத்து நிறுத்தாது. மத்திய சர்க்காரை எதிர்த்து அண்ணா எப்படி எழுச்சி நாள் கொண்டாடினாரோ, அதுபோல மொத்த தமிழகமும் மத்திய சர்க்காரை எதிர்த்து ஒரு பந்தோ ஒரு போராட்டமோ அறிவிச்சு மத்திய சர்க்காரை தமிழகம் கோபத்தோடு எதிர்க்கிறது என்ற நிலையை ஏற்படுத்தினால்தான் அதை ஓரளவு தடுத்து நிறுத்த முடியும். அடுத்து பாருங்க, அமைச்சர் விஜய் பாலாஜி ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார். என்னப்பா அப்படி குற்றச்சாட்டு, என்ன சொல்லிவிட்டாரு அப்படின்னு தானே கேட்குறீங்க. என்னன்னா, சட்டப்பேரவைக்கு வராங்க, துறை சார்ந்து ஏதாவது எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கிறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க பாட்டு என்னத்தையாச்சும் கேட்குறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அவங்க துறை சார்ந்த கேள்விகளாக இருந்தால் பரவாயில்ல, அவங்க சம்மந்தமே இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. கடந்த ஆண்டு அவங்க செஞ்ச தவறை மறைக்கிறதுக்காக புதுசாக பிரச்சனைகள் உருவாக்கிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் அவங்க கேட்குற கேள்விக்கு சட்டமன்றத்தில் மாண்புமிகு அமைச்சர்கள் தானே பதில் சொல்கிறாங்க, வேறு யாரும் சொல்கிறது இல்லையே.
கண்டிப்பாக பேச வேண்டிய நேரத்தில் அதுக்கு தான் நேற்றே நாங்கள் பதில் சொல்லிட்டோம்ல. நாங்கள் குளத்தூரில் எங்கள் தலைவர் பேசின கொஞ்ச நேரத்துலேயே என்ன நடந்துச்சுன்னு தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். நாங்கள் மக்கள்கிட்ட பேசிகிட்டு தான் இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்க, பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி இருக்கிறார். அதுல முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றார். உடனடியாக கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சரோடு தமிழக முதல்வர் அவர்கள் சந்தித்து பேசி அநியாயமான முறையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கர்நாடக முதல்வர் சிந்திக்கவே கூடாது, செயல்படக்கூடாது என்பதை வலியுறுத்த வேண்டும். அதற்கு அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொன்னால் எப்போதுமே ஒன்றை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். காங்கிரஸ் கூடா நட்புக்கு சொந்தக்காரர்கள், இன்னைக்கு முக்கியமான பொறுப்புள்ள அமைச்சர்களாக இருக்காங்க. இவங்க கேட்காமலேயே வரிந்து கட்டி கொண்டு செய்யறாங்க. இவங்க கேட்டு செய்யறாங்களா கேட்காம செய்யறாங்களா அதுல ரெண்டாவது விஷயம். கர்நாடகத்தில் அதே நிலையில் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும் என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்களையும் அமைச்சரவையிலிருந்து நீக்குவதற்கு தமிழக அரசாங்கம் தயாராக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து பாருங்க, தொடர்ந்து அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சார்பு அணியில இருக்கிறவங்க, இப்படி ஏகப்பட்ட பேர் தாவேக்கால இணைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நாள்தோறும். இது சம்பந்தமா என்ன நினைக்கிறீங்க? எதுக்காக இப்படி கட்சியிலிருந்து மாறுறாங்க அப்படின்னு அமைச்சர் செங்கோட்டையன் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திலிருந்து இணைகிறாள் என்று சொன்னால் ஒரே ஒன்றுதான் நீ மனதில் வச்சுக்கணும். திமுகவோடு கூட்டணி சேர்ந்து ஒரு முதலமைச்சர் ஆகலாம் என்று சிந்தித்ததே தவறு. நம்முடைய புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவர் அம்மாவும் நமக்கு காட்டிய வழியில் அவர் இயக்கத்தை வழிநடத்தி செல்லவில்லை என்ற முறையிலே தான் எல்லோரும் நம்மோடு பலர் இன்றைக்கு இணைந்து கொண்டிருக்கிற காட்சியை நீங்கள் காணுகிறீர்கள். ஆகவே அப்படி இணைகிற போது எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை அவர்தான் யோசிக்க வேண்டுமே தவிர எங்களை பொறுத்தவரையிலும் இந்த நம்முடைய இயக்கம் புரட்சித் தலைவருடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் அவர் எந்த வழியை வீரநடை போடுகிறாரோ அந்த வழியில் இந்த இயக்கம் வலிமையாகும். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா என்ன சொல்றாங்கன்னா, எல்லா இடத்துலையும் எல்லா விஷயத்தையும் பேச முடியாது, இதை கண்டிப்பா சட்டசபையில கேள்வி எழுப்புவாங்கன்னு நினைக்கிறேன், ஆதாரத்தோட பதிலளிக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு சவால் விட்டுருக்கிறாங்க. அவங்க சொல்ற அந்த ஆந்திரா பேச்சுன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி இங்கே வச்சு நான் பேசாம எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. கரெக்டான ஒரு மேடை இருக்கிற இடத்துல தான் அதை பேசணும். சட்டசபையில் யாராவது கேட்பாங்கன்னு நம்புகிறேன். அதுக்கான ப்ரூஃபோட எந்த டயத்தில் ஆந்திராவுக்கு போச்சுன்றத ப்ரூஃபோட காமிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். கேள்வி கேட்கறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. தொழில்துறையில் 30 எவ்வளோ நாள் ஆகுது? 30 நாள் ஆகுது. 30 நாளில் ஒருத்தவங்க மைண்டை டிசைட் பண்ணி போயிடுவாங்களா? கிடையாது. இது ஒரு பெரிய ப்ராசஸ். என்வாயர்மெண்ட் கிளியரன்ஸ் பண்ணோம் அப்படின்னு பல ப்ராசஸஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்காத இந்த டிலேனால தான் அங்கே போயிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் வித் டேட்டு, டைம்லைனு, எதுக்காக வெளியே போனாங்கன்ற ஒரு ரிமார்க்கோட என்கிட்ட தயாராக இருக்குது. நான் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் அதுதான். என்கிட்ட ப்ரூஃபோடு இருக்குது. ஆனால் அதுக்கான தகுந்த மேடையில் மட்டும்தான் நான் பேசணும். அப்பதான் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணுவாங்க. தொடர்ந்து பேசின அமைச்சர் கீர்த்தனா, போதும் போதும் போதும், இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்பீங்க? நீங்க தோத்துட்டீங்க, இப்ப நீங்க அமைச்சர் கிடையாது, தொழில்துறை அமைச்சர் மாதிரியே இன்னுமே செயல்படுறீங்களே, இதெல்லாம் சரிதானா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த மாற்றத்தை தயவு செஞ்சு ஏத்துக்க சொல்லுங்க. இன்னமும் டிஆர்பி ராஜா அவர்கள் தொழில்துறை அமைச்சராகவே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவரு வேணான்னு சொல்லி தான் மக்கள் முடிவெடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க வீட்டுக்கு. தயவு செஞ்சு அதை ஏத்துக்கோங்க. ஏத்துக்கிட்டு இப்போ புதுசா ஒருத்தவங்க நீங்க உங்க பண்ணையார் இதெல்லாம் விட்டுட்டு தயவு செய்து, நாங்க இன்னைக்கு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, எங்களுக்கான மரியாதையும் மக்களுக்கான மரியாதையும் கொடுங்க. இது மக்களையே அவமதிக்கிற மாதிரியான விஷயங்கள்ல தான் இன்னும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பாருங்க, ராஜபாளையத்தில் அரசு பள்ளியில் அமைச்சர் ஜெகதீஸ்வரி ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு மாணவி சோர்வா தென்பட்டு இருக்கிறாங்க. உடனே அதை பார்த்து என்ன ஏதுன்னெலாம் விசாரித்து இளநீலாம் வாங்கி கொடுத்து ஆசுவாசப்படுத்தி இருக்கிறாங்க.
அப்புறம் என்ன ஜாலியாக சிரிச்சுட்டே ரசிட்டே பார்த்துருப்பீங்க. நான் கடை முறை நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர